அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பயிற்சி பார்த்தீங்கன்னா, இனிமா அப்படிங்கிற பயிற்சி. இந்த இனிமா பயிற்சிய நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்க முடியும். எப்படி இனிமா செஞ்சுக்கிறது, இனிமை எடுக்கிறது அப்படிங்கிற பயிற்சி தான் இன்றைய வகுப்பாக பார்க்க போறோம். இந்த இனிமா என்பது எதற்காக செய்யறோம்னா, நம்மளுடைய குடல் பகுதி இருக்கு இல்லைங்களா? இந்த குடல் பகுதியில பார்த்தீங்கன்னா, நாள்பட்ட மலத்தினுடைய தேக்கம். அதாவது மலத்தேக்கங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வளைவு வளைவான பகுதிகள் இருக்கும். இந்த பகுதிகள்ல பார்த்தீங்கன்னா, நாள்பட்ட மலத்தினுடைய தேக்கங்கள் உள்ள இருக்கும். இந்த மலத்தேக்கங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடலுக்குள்ள வயிற்று பகுதியில கெட்ட பாக்டீரியாவினுடைய அளவ அதிகரிக்க வைக்கும். கெட்ட பாக்டீரியாவினுடைய அளவு அதிகரிக்க அதிகரிக்க, நல்ல பாக்டீரியாவினுடைய அளவு குறைவாக இருக்கும். நல்ல பாக்டீரியாவினுடைய அளவு குறைய குறைய உடல்ல பார்த்தீங்கன்னா, நோய்கள் அதிகமாகும் வாய்ப்பு இருக்கு. அதாவது வயிற்று பகுதியில வயிற்று சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த கெட்ட பாக்டீரியா உருவாக்கி கொடுக்கும். அப்போ கெட்ட பாக்டீரியானுடைய வளர்ச்சிய குறைக்கணும்னா, அதுக்கு முதல்ல அது வாழக்கூடிய சூழல் இருக்கும் இல்லைங்களா? நம்முடைய வயிற்றுல அந்த சூழல நம்ம குறைக்கணும். முதல்ல எப்படி குறைக்கணும்னா, நம்முடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட பாக்டீரியா வாழக்கூடிய மலக்கழிவுகளுடைய தேக்கங்கள் உள்ள இருக்கும். அந்த தேக்கங்கள அழிக்கணும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில இந்த தேக்கங்கள் இருக்கும். கழிவுகள் தேக்கங்கள வெளிய எடுத்துட்டு வரும் பொழுது, அந்த கெட்ட பாக்டீரியா நம்மளுடைய வயிற்று பகுதியில குறைய ஆரம்பிக்கும். இப்படி நம்மளுடைய வயிற்று பகுதிய நல்ல சுத்தமாகவும், ஆரோக்கியமாகவும் வச்சிருக்கிறதுக்கு இந்த இனிமா அப்படிங்கிறது பயன்படும். தொடர்ந்து நீங்க இனிமா எடுத்துட்டு இருந்தாலே, உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். ஜீரண மண்டலம் நல்லா வேலை செய்யும். கழிவு நீக்கு உறுப்புகள் நல்லா வேலை செய்யும். வாயு தொல்லை இருக்காது. மலச்சிக்கல் இருக்காது. அதே போல பார்த்தீங்கன்னா, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது. கெட்ட பாக்டீரியாக்கள் குறைய குறைய ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இப்படி பல நன்மைகள கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் வயிறு உப்புசம், வயிறு மந்தமா இருக்கிறது, வயிறு உருமலா இருக்கிறது, இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். இப்படி நம்ம இனிமா குடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, தண்ணீய உள்ள அனுப்புவோம். தண்ணீய உள்ள அனுப்பும் பொழுது பார்த்தீங்கன்னா, சிறிது தூரம் தான் இந்த தண்ணி போகும். கொஞ்சம் தூரம் தான் தண்ணி போகும். அதற்கு மேல பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியானது போகாது. அதனால நம்ம தண்ணி இனிமா குடுக்கும் பொழுது, தண்ணி குடல் முழுவதும் உள்ள போயி நம்மளுடைய வயிற்று பகுதியில பிரச்சனையை ஏற்படுத்திரும்னு சொல்லி போட்டு, நமக்கு பயம் என்பது வேண்டாம். தண்ணி போகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, சிறிது தூரம் தான் தண்ணி போகும். திரும்பவும் பார்த்தீங்கன்னா, நம்ம மலம் கழிக்கும் பொழுது, அந்த தண்ணியானது வெளிய வந்துரும். அதனால இந்த இனிமா எடுக்கிறது ஒரு எளிமையான பயிற்சி முறை. அதோட பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பானது தான். அதனால எந்த பயமும் இல்லாமல் நீங்க இனிமா எடுக்கலாம். இந்த இனிமா எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, எந்தெந்த நேரங்கள்ல இனிமா எடுக்கலாம் என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இனிமா எடுப்பதற்கான நேரம் பார்த்தீங்கன்னா, காலையில நேரம் இனிமா எடுப்பது சிறந்தது. அல்லது மற்ற நேரங்கள்ல நீங்க இனிமா எடுக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சுன்னா, நீங்க உணவு சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு நீங்க இனிமா எடுக்கலாம். 2 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் கழிச்சு நீங்க இனிமே எடுத்துக்கலாம். இல்ல காலையில இனிமே எடுக்கிறது சிறப்பு. தினமும் நம்ம பார்த்தீங்கன்னா, நீங்க மலம் கழிக்கிறதுல பிரச்சனையாக இருக்கு. ஒரு 2, 3 நாள் மலம் கழிக்கிறீங்க. மலம் கழிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, சரியா மலம் வெளியேறல. இந்த மாரி எல்லாம் உங்களால உணர முடியுது. மலக்கழிவுகள் வயித்துல அதிகமாக இருக்கு. அதனால வயிறு கொஞ்சம் புடைச்ச மாதிரி பெருசா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நீங்க உணரும் பொழுது, இந்த இனிமா நீங்க பயன்படுத்திக்கலாம். காலையில இனிமை நீங்க குடுக்கும் பொழுது, இனிமை எடுக்கும் பொழுது எப்படி இருக்கணும்னா, காலையில எழுந்தவுடன் அந்த 1/2 மணி நேரத்துல மலம் கழிப்பீங்க இல்லைங்களா? அந்த 1/2 மணி நேரத்துல கழிக்கக்கூடிய மலத்த கழிச்சுட்டு, அதற்கு பின்பு ஒரு 1/2 மணி நேரம் இடைவெளி விட்டு தான் நீங்க இனிமை எடுக்கணும். காலைல எந்திரிச்சதையுமே முதல் மலம் கழிக்காம இனிமை எடுக்கக்கூடாது. முதல் மலம் கழிச்சதுக்கு பின்பு தான் நீங்க இனிமை எடுக்கணும். அப்பதான் முதல் மலம் வெளியேறினதுக்கு பின்பு அங்க ஒட்டி இருக்கக்கூடிய நாள்பட்ட கழிவுகள் ஆனது வெளிவரும். இப்படி இனிமை எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, தினமும் அந்த உள்ள தண்ணிய நீங்க அனுப்பிட்டே இருந்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள இருக்க கழிவுகள் நல்ல கெட்டியாகவும் ஒட்டிக்கொண்டு இருக்கும் கழிவுகள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஊறி, ஊறி, ஊறி உங்களுடைய குடல் பகுதியிலிருந்து வெளிவரும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, கழிவுகள் அதிகமாக இருக்கும். கழிவுகள் நல்ல காய்ந்த நிலையில இருக்குதுன்னா, அந்த கழிவுகள் பார்த்தீங்கன்னா, வெளிவர்றதுக்கு நாளாகும். அதனால முதல் கொஞ்ச நாள் நீங்க இனிமை எடுக்கும் பொழுது, வெறும் தண்ணி மட்டும் வர்ற மாரி இருக்கலாம். அல்லது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, முதல்ல இனிமை எடுக்கும் பொழுதே முதல் நாள் இருந்தே கழிவுகள் வெளிப்படும். இந்த கழிவுகள் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கருப்பு துகள்கள் மாதிரி அல்லது சின்ன சின்ன கருமை நிறத்துல வெளிவரலாம். அல்லது வேற ஏதாச்சும் ஒரு நிறத்துல வெளிவரலாம். ஆனா அந்த கழிவுகள் வெளியேறுவத உங்களால பார்க்க முடியும்.
மலம் வெளியேறுவதற்கும் கழிவு வெளியேறுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேறுவதை உங்களால பார்க்க முடியும். அதனால இனிமா என்பது குடல் கழிவுகளை வெளியேற்றி குடல் பகுதியில நல்ல பாக்டீரியாவினுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துவதற்கான ஒரு சிறந்த முறை. அதனால அந்த முறையை வந்து நீங்க பயன்படுத்துங்க. யாரெல்லாம் இனிமை எடுக்கக்கூடாதுன்னா, பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுவீங்க, இல்ல மலம் அந்த மலவாய் இடத்துல வந்து புண்கள் இருக்கக்கூடிய நபர்கள், அங்க இருக்க மலவாய் பகுதியில் ஏதாவது கட்டிகள், கொப்பளங்கள் வந்திருக்கக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இனிமை எடுக்கக்கூடாது. அதுவும் இல்லாம 14 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிமை எடுக்கக்கூடாது. ஒரு 16 வயதுக்கு மேல இருக்கிறவங்க இனிமை எடுத்துக்கலாம். 15 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மருத்துவனுடைய மேற்பார்வையில் நீங்க இனிமா கொடுக்கலாம். நீங்க வந்து இனிமா கொடுக்கக்கூடாது. அதே போல இனிமா கிட்ட வந்து நீங்க பயன்படுத்தும் பொழுது ஒரு நபருக்கு ஒண்ணுன்னு பயன்படுத்துங்க. ஒரு நபர் ஒரு கிட்ட தான் பயன்படுத்தணும். மற்றொரு நபருக்கு அடுத்த ஒரு கிட்டு தான் பயன்படுத்திக்கணும். ஒரே கிட்ட வந்து பல நபருக்கு பயன்படுத்தக்கூடாது. இப்படி இனிமே எடுக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை விதிமுறைகள் இருக்கு. இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக பின்பற்றணும். இந்த இனிமை எடுக்கும் பொழுது வந்து பாத்துட்டீங்கன்னா அதற்கு சில பொசிஷன்ஸ் இருக்கு. சில முறைகள் பயன்படுத்தி நம்ம இனிமை எடுக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பொசிஷன்ஸ் இருக்கு. இந்த 4 பொசிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ அந்த சௌகரியமான முறையில வந்து நீங்க இனிமை எடுத்துக்கலாம். இந்த சௌகரியமான முறையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க இனிமே எடுத்துக்கலாம். இது எந்த பொசிஷன் வேணாலும் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்புறம் இனிமா வந்து நீங்க எடுக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இனிமா கிட் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இனிமா கிட்ல வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி சில உபகரணங்கள் சேர்ந்து வரும். அது என்னங்கிறத நம்ம சேர்த்து பார்ப்போம். எப்படி நம்ம இனிமை எடுக்கிறது அப்படிங்கிறதும் சொல்லிடுறேன். எந்த கால இடைவெளியில இனிமை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். முதல்ல இனிமா கிட்ட பத்தி பார்ப்போம். இனிமா கிட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுல் மாதிரி ஒரு கப் இருக்கும். சரிங்களா? முன்னாடி துளையுள்ள ஒரு கப் இருக்கும். பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆணியில மாட்டுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். நீங்க ஆணிலையும் மாட்டிக்கலாம். இல்லது ஏதாவது ஒரு திட்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்டூலோ அல்லது ஏதாச்சும் இது வைக்கக்கூடிய இடம் இருந்துச்சுன்னா அங்கேயும் நீங்க இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனா இனிமே எடுக்கும் பொழுது இந்த கப்பை வந்து பாத்தீங்கன்னா உங்களை விட உயரமா இருக்கக்கூடிய இடத்துலதான் வச்சு பயன்படுத்தும். உங்களுடைய டியூப் உங்களுடைய ஆசன வாய்க்கும் இந்த இனிமா கிட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 அடி 2 அடி வளர்த்தி இருக்கிற மாதிரி பார்க்கணும். தண்ணியை ஊத்தி நம்மளுடைய ஆசன வாயிலிருந்து ஒரு 2 அடி தூரத்திற்கு மேல இருக்கிற மாதிரி இந்த டப்பாவை நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த டியூப் இருக்கு இல்லைங்களா, இந்த டியூப்பினுடைய ஒரு முனை வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த கிட்ல நம்ம மாட்டிக்கலாம். இனியொரு முனை வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி நாசில்ல வந்து மாட்டிக்கலாம். 2 நாசில் இருக்கு. ஒரு நாசில் வந்து பாத்தீங்கன்னா பெரிய நாசில், இன்னொரு நாசில் வந்து பாத்தீங்கன்னா சின்ன நாசில். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன நாசில மட்டும் யூஸ் பண்ணுங்க. இந்த சின்ன நாசிலையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ஆசனவாய் பகுதியில உள்ள அனுப்பும் பொழுது இந்த அளவுக்கு நீங்க அனுப்புனீங்கன்னா போதும். முழுசும் அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 3/4 பகுதி உள்ள போற அளவுக்கு நீங்க உள்ள அனுப்பிக்கங்க. இந்த நாசில வந்து நம்முடைய ஆசனவாய் பகுதியில உள்ள அனுப்பும் பொழுது தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, தேங்காய் எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா மேல அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு நீங்க பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? சும்மா வந்து உள்ள இன்சர்ட் பண்ணக்கூடாது. மேல தேங்காய் எண்ணெய் போடலாம். அப்படி இல்லைன்னா உங்க வீட்டு பகுதியில கற்றாழை இருந்துச்சுன்னா அந்த கற்றாழையினுடைய ஜெல்லை வந்து நீங்க பயன்படுத்தலாம். அது இயற்கையானது. ஏதாவது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாகும். அதனால கற்றாழையினுடைய ஜெல்லை வந்து நீங்க பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நீங்க தேங்காய் எண்ணெயை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? தேங்காய் எண்ணெயை வந்து பயன்படுத்திட்டு நீங்க மெதுவா ரொம்ப மெதுவா உங்களுடைய ஆசனவாய் பகுதியில தள்ளணும். அப்படி ஆசனவாய் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா தள்ளும் பொழுது அதுவே சுலபமாக போகும். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 3/4 பாகம் போனதை நீங்க நிறுத்திக்கீங்க. நிறுத்திட்டு இந்த கிளிப் இருக்கு இல்லைங்களா, இந்த கிளிப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணியை லாக் பண்றதுக்காக அடைச்சு வச்சிருக்கோம். அந்த கிளிப்பை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓபன் பண்ணி விட்டீங்கன்னா இப்படி ஓபன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா தண்ணியானது இங்க இருக்கக்கூடிய தண்ணியானது நம்முடைய ஆசன வாய் பகுதிக்குள்ள போகும். இதுதான் இந்த இனிமே எடுக்கக்கூடிய மெத்தட். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி தண்ணியை பயன்படுத்தணும்னா நல்ல சுத்தமான தண்ணி. உங்க வீட்டுல வருது இல்லைங்களா, சுத்தமான தண்ணி பயன்படுத்துங்க. இதுக்குள்ள ஊத்தக்கூடிய தண்ணியில வந்து எந்த ஒரு மருந்தோ அல்லது எந்த ஒரு மூலிகளோ எதையும் போடாதீங்க. சுத்தமான தண்ணி மட்டும் பயன்படுத்துங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அளவுகள் கொடுத்திருப்பாங்க. 500 ml, 1000 ml, 1500 ml கொடுத்திருப்பாங்க. நீங்க இப்போதைக்கு 500 ml மட்டும் தான் பயன்படுத்தணும். அதுக்கு மேல தண்ணியை ஊத்தக்கூடாது. வெறும் 500 ml தண்ணியை மட்டும் தான் நீங்க இனிமே எடுக்கிறதுக்காக பயன்படுத்தணும். இதுல 500 ml தண்ணியை ஊத்திட்டு உங்களுடைய ஆசனவாய் பகுதியிலிருந்து உயரமான பகுதியில வச்சுட்டு இந்த நாசில வந்து பாத்தீங்கன்னா மெதுவாக தேங்காய் எண்ணெயோ அலோவேரா ஜெல்லோ வந்து போட்டுட்டு
உங்களுடைய ஆசனவாய் பகுதியில இணைச்சிட்டு இந்த கிளிப் லாக் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, தண்ணி ஊத்திட்டு இது லாக் பண்ணிட்டீங்கன்னா தான் தண்ணி வெளியே போகாம இருக்கும். சரிங்களா? அப்போ இதை நம்ம ஆசனவாய் பகுதியில விட்டுட்டு கட்டவரல வச்சு அழுங்காம ஒரு தள்ளுனீங்கன்னா அழுங்காம இது இது வந்து ரிலீஸ் ஆயிரும். இதுல கூடி தண்ணி வந்து உங்களுடைய ஆசனவாய் பகுதி, அதாவது உள்ள குடல் பகுதிக்குள்ள போக ஆரம்பிக்கும். இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 1/4 மணி நேரத்துக்குள்ள முழு தண்ணியும் உள்ள போயிடும். அதற்கு பின்பு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி போனதுக்கு அப்புறம் அழுங்காம இந்த நாசில வந்து வெளியே எடுத்துட்டு சிறிது ஒரு 10 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நடக்கணும். 10 நிமிஷம் வந்து நடக்கணும். நடக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வயிற்று பகுதி வந்து தொப்புள் பகுதி இருக்கு நல்லா அழுத்தி வலது பக்கம் ஒரு 10 சுற்று, இடது பக்கம் ஒரு 10 சுற்று, இது மாதிரி மாத்தி மாத்தி வந்து பாத்தீங்கன்னா 10 சுற்றுகளாக நீங்க செஞ்சுட்டு வந்துட்டே இருக்கும். எப்படின்னா உங்களுக்கு வந்து மலம் கழிக்கக்கூடிய உணர்வு வந்து நீங்க மலம் கழிக்க வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நடந்துட்டே இந்த பிராக்டிஸ் வந்து செஞ்சுட்டு இருக்கணும். அப்பதான் உங்களுடைய குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அழுகுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கழுவிட்டு வெளியே எடுத்துட்டு வரும். இந்த இனிமே வந்து எந்த ஃப்ரீக்வன்சியில் எடுத்துக்கலாம், எந்த இடைவெளியில் எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு வாரம் முழுவதும் எடுங்க. 7 நாளும் நீங்க எடுக்கலாம் முதல்ல தொடங்கும் பொழுது. அதுக்கு பின்பு முதல் ஒரு வாரம் 7 நாள் எடுக்கிறோம். அதற்கு அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கலாம். அதற்கு அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா 2 நாளுக்கு ஒரு முறை எடுக்கலாம். அதற்கு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா 3 நாளுக்கு ஒரு முறை எடுக்கலாம். அதற்கு அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா வாரத்திற்கு ஒரு முறை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மாசத்திற்கு 4 முறை, அதுக்கப்புறம் மாசத்திற்கு 2 முறை, மாசத்திற்கு ஒரு முறை. கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு மாசத்துக்கு ஒரு முறையாவது நம்ம இனிமே எடுக்கணும். அப்பதான் அந்த கழிவுகள் என்பது வெளியே வரும். இந்த இனிமே நீங்க எடுக்கும் பொழுது உங்களுடைய வயிற்று பகுதியில நல்ல பாக்டீரியாவை உருவாக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து நீங்க அதிகமாக எடுத்துக்கணும். அப்பதான் அங்க இருக்கக்கூடிய அந்த கெட்ட பாக்டீரியாக்கள் அழிந்து நல்ல பாக்டீரியாக்கள் அதிக அளவுல உருவாகி உங்களுடைய வயிற்றையும் நல்ல ஆரோக்கியமாக வச்சிருக்கும். அதே போல உங்களுடைய உடலையும் ஆரோக்கியமாக வச்சிருக்கும். இதுதான் இனிமே எடுக்கக்கூடிய முறை. இந்த முறையில உங்களுக்கு ஏதாவது நீங்க சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.